ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் பரிசுத்த தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ ஆக்சுவலாக நான் இன்றைக்கு காலையில் ஒரு சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். அதைத்தான் உங்களோடு கூட இன்றைக்கு பேச வேண்டும் என்று சொல்லி காலையில் ப்ரிப்பேர் பண்ணினேன். ஆனாலும் இந்த இடத்துல எடுத்து பைபிள் திரும்பும்போது மீண்டுமாய் பரிசுத்த தெய்வம் எத்தனை முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வீட்டை குறித்தும் அவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தை குறித்தும் அவர் காலையில் பேசினபடினால தான் உங்களுக்கு காரியத்தை நான் சொன்னேன். மீண்டும் அதை குறித்து தியானிப்போம். சங்கீதம் 27 4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இது ஒரு ராஜா இல்லையா, எருசலேம் ராஜா தாவீது அவர் எழுதின சங்கீதம். இப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது ஆலயம் கட்டப்படலை. சாலமோன் நாட்களில் தான் ஆலயம் கட்டப்படுகிறது. தாவீது நாட்களில் ஆசரிப்பு கூடாரம் தான் இருந்துச்சு. அதாவது வாசஸ்தலம் என்பது முழுமையாக அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படவில்லை. ஆலயத்திற்கு உண்டான பொருட்கள் எல்லாம் சவதரிக்கப்பட்டு அவைகளெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. பரிசுத்த தேவன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சாலமோன்ட்ட கொடுத்துட்டார். அப்போ இங்கே தாவீதுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும், அது மட்டுமல்ல கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்க வேண்டும், அது மட்டுமல்ல அந்த ஆலயத்தை குறித்த அந்த தேவனுடைய வீட்டை குறித்த காரியங்களை நான் ஆராய வேண்டும். இதுதான் தாவீது அங்கே தன்னுடைய விருப்பமாக இந்த இடத்துல அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய வீடு என்பது வானத்தின் வாசல் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இதற்கு முன்பாக ஆராதனையில் ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் நம்ம பார்த்துருக்கோம். வானத்தின் வாசல் தான் பூமியில் நமக்கு தேவனுடைய வீடு என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது சின்ன கூடாரமாக இருந்தாலும் சரி, பெரிய கூடாரமாக இருந்தாலும் சரி, ஒரு நல் விசேஷமோ அல்லது கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் நாம் தேவனுடைய வீட்டை சார்ந்து எல்லா காரியங்களையும் ஏன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது வானத்தின் வாசல், இது வாசஸ்தலம். என்ன வாசஸ்தலம் என்று சொன்னால் மகிமை தங்கிய வாசஸ்தலம். 26வது சங்கீதம் 8வது வசனம் அதுதான் சொல்லுது. 26:8 சங்கீதம் 26:8 கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும், ஆமா, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும். வாசஸ்தலம்னா ஒரு வீட்டுக்கு வாசல் படி ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த வாசல் படியாக தான் உள்ள நுழையும். உள்ளே போயிட்டோம்னா அது நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பூமியில் தேவனுடைய வீட்டை பைபிள் எப்படி சொல்லுதுன்னா வாசல் ஸ்தலம், வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா நம்முடைய சரீரத்திற்குண்டான மேன்மை அதாவது சரீரத்திற்குண்டான மேன்மையை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது உள்ளான மனுஷன், ஆவிக்குண்டான மேன்மை.
நமக்குள்ள இருக்கக்கூடிய, நமக்குள் வாழக்கூடிய உள்ளான மனுஷன், அவனுடைய மேன்மை. அந்த ஆவிக்குரிய ரகசியங்கள், ஆவிக்குரிய சத்தியங்கள், அதை நமக்கு கொடுக்கக்கூடிய இடம்தான் தேவனுடைய வீடு. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றோம். நமக்குள்ள ஆவியை வைத்திருக்கிறார். இந்த ஆவி தான் தன்னை தந்த தேவனிடத்திற்கு, பரலோகத்திற்கு, மோட்சத்திற்கு செல்லுகிறது. அப்ப நான் மறுபடியும் தேவனுடைய வீட்டுக்கு போகும்போது இந்த சரீரத்தோட நான் போக மாட்டேன். அல்லேலூயா. உண்மையா பொய்யா? இப்படியே இதே ட்ரெஸ்ஸோடையா? கிடையாது. நமக்கு வேற சாயல் அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த சாயலில் தான் நம்ம போகிறோம். அந்த சாயல் தேவ சாயல் அப்படின்னு பைபிளில் நம்ம பார்க்குறோம். அது அப்போ நம்ம வந்து ஆவிக்குரிய மேனி, ஆவிக்குரிய சரீரம், அது சப்ஜெக்ட் வேறு. இதுதான் அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40வது வசனம். ஆமாம், 40வது வசனம். வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்திற்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும். ஆமா, இங்க நம்ம இருக்கிற இந்த பாடி, இந்த சரீரத்துக்கு இப்ப போட்டிருக்கிற ட்ரெஸ் இது. ஆனா தேவன் இந்த பூமியில அவருடைய ராஜ்யத்துக்கு, மோட்சத்துக்கு, பரலோகத்திற்கு அவர் அழைத்து செல்லும் போது அங்கே கொடுக்கக்கூடிய ட்ரெஸ் வேற. அப்போ இந்த ரெண்டு டிஃபரன்ஸை இந்த வசனத்தில் அவர் காட்டுறார். சரி, இப்போ இது நமக்கு சப்ஜெக்ட் இல்லை. நமக்கு சப்ஜெக்ட் என்னன்னா வானத்தின் வாசல் தேவனுடைய வீடு. அல்லேலூயா. இது ஆண்டவருடைய வீடு வந்து வானத்தின் வாசலம். அதாவது நம்ம மோட்சத்துக்கு செல்வதற்கு வழி காட்டக்கூடிய ஒரு இடம் தான் சபை. அந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் இதை வானத்தின் வாசல்னு சொல்கிறோம் இல்லையா? யாக்கோபு நைட்டில் ஆற்றங்கரை ஓரமாக படுத்து தூங்கும்போது, தலைமாட்டில் கல் வச்சு படுத்து தூங்கும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். அப்போ அந்த இடத்துல அவன் என்ன டிக்ளேர் பண்ணுறான் அப்படின்னா, ஏன் அப்படி டிக்ளேர் பண்ணுறான் அப்படின்னா, அந்த தேவ தூதர்கள் கீழே இருந்து மேலே வானத்திற்கு போகிறத அவன் பார்க்குறான். ஒரு படி வச்சுருக்கிறாங்க. அந்த படி வந்து பார்த்தாச்சுன்னா படியினுடைய கீழ்ப்பக்கம் பூமி தரையில் இருக்குது, மறுபக்கம் வானத்தில் இருக்குது. அப்போ கீழே இருந்து மனிதர்கள், அதாவது தூதர்கள் அப்படின்னு, அதாவது மனிதன் அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி அது அடுத்த சாயல் மாறும்போது தூதனாக மாறுகிறது. அப்போது மனுஷன் வந்து மேலே ஏறி போகிறத பார்க்குறாப்புல. அப்போது அவன் சொல்கிறான், யாக்கோபு, நான் படுத்திருக்கிற இந்த இடம் இது சாதாரண இடம் இல்லை, இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. அதுதான் பின் நாட்களில் வந்து பார்த்தாச்சுன்னா பெத்தேலாக மாறினது. அந்த அவன் படுத்து தங்கின ஊருக்கு பேர் வந்து லூஸ். ஆனால் எப்போ அந்த இடத்துல தேவன் அவனுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினாரோ அதற்கு பிறகு அந்த ஊருக்கு பேர் பெத்தேல்னு மாறிப்போம். பெத்தேல் என்று சொன்னால் வானத்தின் வாசல். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நிறைய சர்ச் இருக்கும் பெத்தேல் இல்லையா? ஏன் பெத்தேல். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ இந்த வானத்தின் வாசல் என்ற தேவனுடைய வீடு, இத தேவன் யாருக்கு வச்சிருக்கிறார்? தேவனுடைய வீட்டு ஆண்டவர். ஆட்டுக்கா, மாட்டுக்கா, கோழிக்கா, எருமாடுகா? மனுஷனுக்கு. எந்த மனுஷனுக்கு? தேவனால் முன்குறிக்கப்பட்ட மனிதர்களுக்கு. அல்லேலூயா. தேவன் யாரை பிரித்தெடுத்தாரோ, யாரை முன்குறித்தாரோ, யாருக்கு அவருடைய நாமத்தை தரிப்பித்தாரோ, யாருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ, யாரை அவர் அவருடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்பினாரோ அவர்களெல்லாம் இந்த பூமியிலே கூட்டி சேர்த்து அவருடைய நியமத்தை, அவரை நினைவு கூற, அவருடைய வார்த்தை சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் இந்த பூமியிலே அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூடாரம் தான் தேவனுடைய வீடு. அல்லேலூயா. இந்த கூடாரத்தை அவர் வந்து பார்த்தாச்சுன்னா எப்போ உண்டாக்குனார்? எப்போ? இந்த கூடாரத்தை குறித்த கரிசனை, இந்த கூடாரத்தை குறித்த பாரம் பரிசுத்த தேவனுக்கு எப்போ உண்டானது? அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இது வானத்தின்
வாசல், தேவனுடைய வீடு. இது அவருடைய பிள்ளைகளை மோட்சத்துக்கு கூட்டி சேர்ப்பதற்காக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாசஸ்தலம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வாசஸ்தலத்தை குறித்த அக்கறை, இந்த வாசஸ்தலத்தை குறித்த ஒரு பாரம், ஒரு கரிசனை தேவனுக்கு எப்போ உண்டாச்சு? அல்லேலூயா. எப்போ? இப்போ அதுக்கு பதில் நீங்களே சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா நம்ம கொஞ்சம் காலையில் அப்படி கொஞ்சம் டல்லாக இருக்கும் இல்லை, போக போக தான் சுறுசுறுப்பு வரும். இப்போ படிங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு பிரியமானவர்களே 26வது வசனம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். இப்ப ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குறார். முதல் நாள் என்ன உண்டாக்குனாரு? சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நல்லா தெரியும், பசங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டே கர்த்தர் என்ன உண்டாக்கினார்? அது பைபிள்லே போட்டிருக்கு, வருதுன. என்ன உண்டாக்குனாரு? வெளிச்சத்தை உண்டாக்கினார். என்ன உண்டாக்குனாரு? வெளிச்சத்தை உண்டாக்கினார். கர்த்தருக்கு பிரியம். 2வது நாள் என்ன உண்டாக்குனாரு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். 3வது நாள் என்ன உண்டாக்குனாரு? 3வது நாள் என்ன உண்டாக்குனாரு? பாருங்க, எல்லாம் முழிக்கிறாங்க. 3வது நாள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே புல் பூண்டுகள் கனிகள் விருட்சங்கள் இதெல்லாம் அவர் உண்டாக்குகிறார். 3வது நாள். 4வது நாள் என்ன உண்டாக்குனாரு? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் உண்டாக்குனார். ஹலோ, எல்லாம் இருக்கீங்களா? பாருங்க, 2வது நாள் என்ன உண்டாக்குனாரு சொன்னேன்? வானம் பூமி எல்லாம் அதுலேயே சமுத்திரம் வந்துடுது, புரியுதா? அடுத்து 4வது நாள் என்ன உண்டாக்குனாரு சொன்னேன்? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் உண்டாக்கினார். 5வது நாள் என்ன உண்டாக்குனாரு? நீர்வாழ் மிருகங்கள் பறவைகள் இது எல்லாத்தையும் 5வது நாள் அவர் உண்டாக்குனார் இல்லையா? 6வது நாள் என்ன உண்டாக்குனாரு? 6வது நாள் என்ன உண்டாக்குனாரு? படிங்க. ஆமா, 6வது நாள் என்ன உண்டாக்குனாரு? 25வது வசனம். எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன். அது அதாவது தண்ணீர்ல இல்ல, நிலத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. மண்ணுல நடமாடக்கூடிய எல்லாத்தையும் உண்டாக்குகிறார். ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்கள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், இப்படி எல்லாத்தையும் அவர் உண்டாக்குகிறார். இது எத்தனாவது நாள் உண்டாக்குனாரு? 6வது நாள் உண்டாக்குறார். எத்தனாவது நாள்? 6வது நாள். நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் இப்படி எல்லாத்தையும் 6th டே அவர் உண்டாக்குறாரு. கூடவே யாரையும் உண்டாக்குறாரு? அதுதான் இங்க 26வது வசனத்தில் படிக்கிறோம். தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை உண்டாக்கி அந்த மனுஷனுக்கு ஆளுகையை கொடுக்கிறார். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆழக்கடவர்கள். 26 அப்படி தானே போட்டிருக்குது, நேசராஜ் அப்படி தானே போட்டிருக்குது, ஆழக்கடவர்கள். ஆளக்கூடிய அதிகாரத்தை மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்து 28வது வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன பண்ணாரு? நல்ல கவனிக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த சப்ஜெக்டை 9 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் நம்ம பார்க்குறோம். வேறு ஒன்றும் இல்லை, சபை ஆரம்ப நாட்களில் பார்த்தது மறுபடியும் இப்போ பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தை சொல்றது, அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். வெளிச்சத்தில் ஆரம்பித்து கடைசியில் மனுஷனை கொண்டு வந்து நிறுத்துறாரு. மனுஷனை மட்டும் யாருடைய சாயலில் உண்டாக்கி இருக்கிறாரு? அப்போ உனக்கு கை கால் கண்ணு மூக்கு பல்லு முடி எல்லாம் எப்படி இருக்கோ அதே போல தான் ஆண்டவருக்கு இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவருடைய சாயலை அவனை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ கடவுள் யாரை போல தான் இருக்கிறாரு?
ஒன்றை போல தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சோகமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் ஒன்றை போல தான் இருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லு. இதெல்லாம் எப்போ? பூமியை உண்டாக்கும் போது. பூமியை உண்டாக்கும் போது இதெல்லாம் உண்டாக்கிட்டார். சூரியனை உண்டாக்கிட்டாரு, சந்திரனை, நட்சத்திரத்தை, யானை, புலி, சிங்கம், கரடி. எப்படி? யானை, புலி, சிங்கம், கரடி ப்ளஸ் சந்திரன். ஆமாம், எல்லாரும் கூட மனுஷனையும் உண்டாக்கிட்டார். எல்லாத்துக்கும் கூட எல்லா அனிமல்ஸையும் உண்டாக்கிட்டு கூடவே மனுஷனையும் உண்டாக்கிட்டார். ஆனால் மனுஷனை மட்டும் ஒரு டிஃப்ரெண்டாக உண்டாக்குறான். யாருடைய சாயல்ல? இப்போ சந்திரன் யாருடைய சாயலில் உண்டாக்கியிருக்கிறார்? தேவனுடைய சாயல்ல. அல்லேலூயா. அவருடைய சாயலில் உண்டாக்கியிருக்கிறார். இப்போ இது எல்லாத்தையும் உண்டாக்கி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு அப்படியே விடலை. இந்த 6th டே என்ன பண்ணுறாரு? எல்லாம் முடிச்சுட்டு அத்தாரிட்டி கொடுக்குறாங்க, அதிகாரம். ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளு, எல்லாத்தையும் நீ கண்ட்ரோல் பண்ணு. எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்? சமுத்திரத்தை கண்ட்ரோல் பண்ணு, சூரியனை கண்ட்ரோல் பண்ணு, எல்லாத்தையும் நீ கண்ட்ரோல் வாங்கையில் இருக்கு. சுவிட்சு இருக்கா இல்லையா? சமுத்திரத்தை ஆண்டவர் மோசே கையை நீட்டினோடனே சமுத்திரம் 2ஆ பிரிஞ்சுதா பிரியலையா? அல்லேலூயா. புரிஞ்சிச்சா பிரியலையா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா? அப்போ தேவன் அத்தாரிட்டியை கொடுத்தா அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரம் செயல்படுதா செயல்படலையா? ஆமாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் கையை நீட்டும் போது சமுத்திரத்தை 2ஆ என்ன பண்றாரு? பிரிக்கிறார். அல்லேலூயா. சூரியன் யோசுவா அப்படி பார்க்குறாப்புல, ஃபைட் நடந்துட்டு இருக்குது. சூரியன் மறைஞ்சாச்சுன்னா ஃபைட் நிப்பாட்டியாச்சுன்னா எதிரி என்னால் அழிக்க முடியாது. அதனால ஃபைட் முடிகிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நெல், அப்படியே கொஞ்சம். யோசுவா சூரியனுக்கு கட்டளை கொடுக்குற, அப்படியே கொஞ்சம் நெல். அப்படிங்க. சூரியன் நின்றுச்சா நிற்கலையா? எவ்வளோ நேரம் நின்றுச்சு? 12 மணி நேரம் நின்றுச்சு. எவ்வளோ நேரம்? 12 hours. மத்தியானம் 12 மணி. என்ன சாயங்காலம் ஆகலையா? வெயில் அப்படி நடுவானத்தில் நிற்கிது. இன்னும் சாயங்காலம் ஆகலையா? பூமி எல்லாம் டைம் 12லே நிற்கிது. எப்படி நிற்கிது? எவ்வளோ நேரம் நிற்கிது? 12 மணி நேரம் நிற்கிது. 12. ஆண்டவர் ஒரு பகல் முழுவதும் சூரியனை நடுவானிலே நிற்க வைத்தார், ஒரு மனுஷனுக்காக. யாருக்காக? அப்போ மனுஷன் சூரியனை கண்ட்ரோல் பண்றானா இல்லையா? அல்லேலூயா. ஏங்க கண்ட்ரோல் பண்றானா இல்லையா? ஆனா புத்தியில மனுஷன் என்ன பண்றாங்க தெரியாது, நமக்கு தெரியும். என்ன பண்றாங்க? சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க மனுஷன் சூரியனே, அவன் தாங்க கிறிஸ்டியன். அல்லேலூயா. சூரியனை கண்ட்ரோல் பண்றான். சரி, இன்னொரு பக்கம் எசேக்கியா ராஜா, அவர் என்ன சொல்றாரு? சூரியன் ஒரே இடத்துல நிற்கிறது போயிலா கொஞ்சம் அப்படி பின்னாடி வர சொல்லு. எப்படி? சூரியன் எவ்வளோ நேரம் பின்னாடி வந்துச்சு? 40 நிமிஷம் பின்னாடி போயிடுச்சு. எவ்வளோ நேரம்? 10 பாகை பின்னாடி போயிடுச்சு. 10 ஒரு பாகை 10 பாகை பின்னாடி போயிடுச்சு. சூரியன் 10 பாகைன்னா 40 நிமிஷம். 360 பாகை ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்படி கால்குலேட் பண்ணி கூட்டி கழிச்சு பெருக்கி பார்த்தீங்கன்னா கடைசியில் 40 நிமிஷம். எவ்வளவு? 10 பாகை. 40 நிமிஷம் டைம் பீஸில் பெரிய முள்ளு பின்னாடி போயிடுச்சு. எங்க வீட்டில் மட்டும் இல்லை, டோட்டல் பூமியிலே டோட்டல். ஆமா. இப்போ ஆண்டவர் பூமி சுத்துறத கொஞ்சம் அப்படி ரிவர்ஸ்ல 40 நிமிஷம் பின்னாடி இழுத்தாரா எடுக்கலையா? அப்போ மனுஷனை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் அந்த அதிகாரத்தை மனுஷன் மூலமா செயல்படுத்தலையா? அப்ப இந்த வசனம் உண்மையா பொய்யா? பாருங்க, அடுத்து ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு அங்க அந்த 28வது வசனத்துல, தேவன் அவர்களை, ஆதியாகமம் 1:28, தேவன் அவர்களை, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, தேவன் அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணாரா? God blessed them, ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்தார். இதெல்லாம் எத்தனை நாள்ல முடிஞ்சிருச்சு? படிங்க 31வது வசனம். அப்பொழுது தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிடுச்சு. இப்ப 6 நாள் ஆயிடுச்சு. எத்தனை நாள் ஆயிடுச்சு? எல்லாத்தையும் முடிச்சாரு, ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னாரு, ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. முடிஞ்சிச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம் அக்கௌண்ட். அவ்வளோதானே, எல்லாம் முடிச்சிட்டாரு இல்லையா? ஆனால் எல்லாம் முடித்த தேவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அதுதான் இங்கே நம்ம இன்னைக்கு சப்ஜெக்டில் இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிறிஸ்தவர்களுக்கு
ஜீவனுள்ள தேவனை வணங்கக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால இதை நான் சொல்றேன். விதமாக படிங்க 2வது அதிகாரம் 1வது வசனம். தீர்ந்தன. இவ்வளவு பாருங்க, இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அங்கே வேலை எதுவும் இல்லை, எவ்ரிதிங் ஃபினிஷ்டு. ஆமா, இவ்வளவு செஞ்ச தேவன். அடுத்து 2வது வசனம் படிங்க. தேவன் தேவன் தாம் செய்த ஆமா ரொம்ப அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. ஒண்டர்ஃபுல் வேர்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது அதிகாரத்தில் எத்தனாவது வசனம்? 2வது வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இப்ப அடுத்து 3வது வசனம் படிங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து, so God blessed the 7th day and made it holy. 6 நாட்களை குறித்து பார்த்தோம். இந்த 6 நாட்கள்ல மனிதனை ஆசீர்வதித்தார், நாட்களை உண்டாக்கினார். ஒவ்வொரு நாள்லையும் இந்த பூமியில அவர் எல்லாவற்றையும் படைத்தார். மனிதனுக்காகவே எல்லாவற்றையும் படைத்தார். படைத்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை மனிதனுக்கு 6வது நாளே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. 6வது நாளே கொடுத்துட்டார். அது மட்டுமல்ல, அந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தது மட்டுமல்ல, ஆண்டவர் 6வது நாளே அவனை ஆசீர்வதித்து விட்டார். உண்மையா பொய்யா? அங்க பைபிள்ல போட்டிருக்கா இல்லையா? தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 28வது வசனம் போட்டிருக்கா இல்லையா? and God blessed them. அவனை பிளஸ் பண்ணிட்டார், ஆசீர்வதித்தார். இப்போ இந்த 6 நாள் முடிச்ச பிறகு அடுத்தது ஒரு நாளை அவர் உண்டாக்குறார். அந்த நாள் அவர் என்ன சொல்றாரு? தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இதுதான் இங்க. so God blessed the 7th day and made it holy. அதுக்கு முன்னாடி இருக்கிற 6 நாட்களை பார்க்கும்போது அவர் மனிதனை ஆசீர்வதித்தார், மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், மனிதனை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார், மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார், ஒரு குறைவு இல்லாமல் எல்லாவற்றையும் செய்து தீர்ந்தது என்று சொன்னார். ஆனால் அதற்கு பின்பு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் அவர் உண்டாக்குறார். அந்த எக்ஸ்ட்ரா உண்டாக்கின ஒரு நாள், அது அந்த நாள் எதற்காக என்று பார்க்கும்போது அவர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பாருங்க, தேவன் இந்த பூமியில எவ்வளவோ டைம் எல்லாம் இருக்குது. ஆனால் இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம், தேவனுடைய நாள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ஆண்டவர் எப்போ உணர்த்துறார் அப்படின்னா, பூமி உண்டாக்கும் போதே மனிதனுக்காக இந்த பூமியை எப்போ உண்டாக்கினாரோ, மனிதனுக்காக எப்போ சூரியனை படைத்தாரோ, மனிதனுக்காக எப்பொழுது அவர் சமுத்திரத்தை நட்சத்திரங்களை எல்லாவற்றையும் இந்த பூமியில உண்டாக்கினாரோ, அப்பொழுதே மனிதன் தேவனை துதிக்கும்படி மனிதனுக்காக தேவன் ஒரு நாளையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஸோ அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. அவர் சொல்றது, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வசனங்கள்ல தேவன் மனிதனை ஆசீர்வதித்தார், மனிதனுக்கு உண்டான அவனுக்காக படைத்த சிருஷ்டித்த எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆனா இந்த 7th டே, அதாவது அந்த ஓய்வு நாள், அந்த ரெஸ்ட் டே, அது அந்த நாளை ஆசீர்வதித்தார் அப்படின்னு போட்டு பைபிள்ல தேவன் ஆசீர்வதித்த ஒரே நாள் ஓய்வு நாள். அல்லேலூயா. அதனால தான் அடிக்கடி சொல்லுவோம், ஓய்வு நாள் ஆசீர்வாதத்தின் நாள். இந்த ஓய்வு நாள் பிளஸட் டே. இது பழைய ஏற்பாட்டில் முதல் அதிகாரம், 2வது அதிகாரம் ஆதியாகமம். அந்த ஆகமத்தின் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வசனத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அப்போ ஆண்டவர் தேவன் எப்போ இந்த பிளானட், இந்த பூமியை எப்போ உருவாக்குனாரோ அப்பவே பார்த்தாச்சுன்னா அவருடைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிறத அவர் அங்கே உணர்த்துவதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. அதனால தான் தாவீது, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை
அதையே. ஆமா, தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவனுக்கு இருந்துச்சு. காரணம், இந்த ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அது ஸ்பெஷல் டே, பிளஸட் டே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் நாள். அதனால தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ரொம்ப அழகா இந்த சம்பவத்தை தான் இப்ப படிச்ச இந்த வசனம், 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை. அப்ப தேவன் இந்த நாளை என்ன பண்ணியிருக்கிறாரு? எதை ஆசீர்வதித்திருக்கிறார்? இந்த நாளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால தான் மார்க் 3ஆவது அதிகாரம், மார்க் 2 படிங்க. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக. The Sabbath was made for man, not man for the Sabbath. இது உங்களுக்கு நீங்க எப்படி உங்களுக்கு புரியும்? உங்களுக்கு அதாவது உணர்வுள்ள இருதயம் இருக்கா அல்லது கொடுத்துருக்கிறாரா? உங்களுக்கு இதை அறியக்கூடிய அறிவு உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் சொல்ல வேண்டியது என் கடமை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அங்கே 6 நாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 7ஆவது நாள் ஒன்று அவர் உருவாக்குறாரு. யாருக்காகனா மனுஷனுக்காகவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 7ஆவது நாளை ஆசீர்வதித்தார். அந்த டே ஸ்பெஷல் டே அப்படிங்கிறாரு. அந்த டேயை நான் பிளஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதை ஓய்வு நாள் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதே புதிய ஏற்பாட்டில் இங்க பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் படிங்க. மனுஷன் ஓய்வு நாளுக்காக, பாருங்க, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலை. ஏன்னா மனுஷனை ஏற்கனவே அவர் உண்டாக்கிட்டாரு. மனுஷனை உண்டாக்குனதுக்கு பிறகுதான் அவர் ஓய்வு நாளை உண்டாக்குறாரு. ஹலோ, புரியுதா? ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்குனாரு. வெளிச்சத்துக்கு பிறகுதான் சூரியனை உண்டாக்குறாரு. சூரியன் வெளிச்சத்துக்காக உண்டாக்கப்படவில்லை, வெளிச்சம் உண்டாகிறது சூரியனுக்கு முன்னாகவே. அல்லேலூயா. அதை புரிஞ்சுங்க. தேவன் அவர் எல்லாமே, அவருடைய அதிகாரம் சாதாரணமானது கிடையாது. சூரியன் வெளிச்சத்துக்காக உண்டாக்கப்பட்டது என்று நாளைக்கு மனுஷன் சொல்லக்கூடாது. உலகத்தான் சொல்லுவான். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? முதல்ல வெளிச்சத்தை உண்டாக்கிட்டார். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்லேயே வெளிச்சத்தை உண்டாக்கிட்டார். அதுக்கு பிறகுதான் சூரியனை உண்டாக்குறார். பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்குது 7ஆவது நாள்ல ஆண்டவர் உண்டாக்குனார். யாருக்காக? யாருக்காக உண்டாக்குனார்? கர்த்தருக்கு தெரியும். மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள். அப்ப உனக்காக உண்டாக்கப்பட்ட நாள் தான் என்னது? யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்குது? இது நான் சொன்னா பைபிள்ல போட்டிருக்காங்க. இப்ப உனக்காக உண்டாக்கப்பட்ட நாள். இந்த நாள் என்ன நாள்? ஆசீர்வாதத்தின் நாள். இதைத்தான் நம்ம அடிக்கடி ஏசாயால் படிப்போம். மன மகிழ்ச்சியின் நாள், மகிமையின் நாள், யாக்கோபின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள். இந்த நாளுடைய முக்கியத்துவம் கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. இதை குறித்து அவங்க டீப்பா யோசிக்கல. இந்த நாள் ஏதோ நம்ம இன்னைக்கு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போகணும், சபைக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், அது மட்டும்தான் தெரியும். ஆனால் இது எப்போ ஆரம்பிச்சது? ஆதியாகமம் 2ஆவது அதிகாரத்தில் ஆரம்பிச்சது. தேவன் பூமியை உண்டாக்கும் போதே அவர் இந்த நாளை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை ஆச்சரியம்! எவ்வளவு முக்கியமான ஒரு நாள் இந்த நாள். இது தெரியாதபடினாலே அநேகர் தேவன் அவருடைய நாளிலே அவருடைய வீட்டிலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு அவர்கள் முழுவதுமாய் இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்பி நம்பி மோசம் போய் கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவம். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, பூமியில் உள்ள எல்லாத்தையும் உனக்கு உன் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லிட்டாரு. சொன்னாரா இல்லையா? எங்க சொன்னாரா இல்லையா? ஒன்னா எல்லாமே உன் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனா நீ இப்போ அது கண்ட்ரோலில் போற. காலங்கள் மாறிடுச்சு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதனால நாம் இந்த வசனங்களை தியானித்து நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காக உண்டாக்கின நாள், 6 நாள் எல்லாத்தையும் உண்டாக்கினார். ஆனா இந்த லாஸ்ட் டே யாருக்காக உண்டாக்கியிருக்கிறார்? எனக்காக. யாருக்காக? நீ மனுஷன் தானே, அப்ப நீ மனுஷனுக்காக சொல்லக்கூடாது. யாருக்காக? எனக்காக உண்டாக்கிறார். இந்த நாள்ல அங்க ஆயா ஃபங்க்ஷன் வச்சுட்டு இருக்குது, இங்க தாத்தா செத்துட்டாரு, இங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கிறாங்க, அப்புறம் இங்க கறி வாங்க போயிட்டோம், லேட் ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு நம்ம 1008 கதையும் சொல்றோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா
யாரை ஏமாத்துறோம்? யாரை ஏமாத்துறோம்? ஏங்க யாருங்க ஏமாத்துறோம்? ஆண்டவர் ஏமாத்துறோம். அதான் உண்மை. படிங்க எபிரேயர் 10:25. கடைசியா படிப்போம், ஜெபிப்போம். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். புத்தி சொல்லு. அவன் கூட இருக்கிற யாருன்னா வரலையே, அவன் ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்களா உன்ன ஃபங்க்ஷனுக்கு, நீ அவங்களுக்கு புத்தி சொல்லு. நீ கிறிஸ்டின் தானே, இனத்துக்கு ஒன்று ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு, ஃபங்க்ஷன் வைக்கிறதா தெரிந்து கொண்டாரு அப்படின்னு நீ பேசு, புத்தி சொல்லு. அதை விட்டுட்டு அப்படியா நானும் வரேன் அப்படின்னு சொல்லாத. நீ அவங்களுக்கு புத்தி சொல்லு. என்ன பண்ணு? புத்தி சொல்லு. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்தி சொல்லு. புத்தி சொல்றதுக்கு தான் கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறார். அடுத்து நாளானது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் சமீபித்து வருதா இல்லையா? ஆமாம். டெய்லி பூமி அதிர்ச்சி, டெய்லி மரண ஓலங்கள், பைபிளில் போட்டிருக்கிற எல்லா அடையாளங்களும் நடக்குது இல்லையா? நடக்குதா இல்லையா? பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், பஞ்சங்கள் எல்லாம் நடக்குது. ஒன்று மாறாமல் யுத்தங்கள் எல்லாமே நடக்குது. அப்போ நாள் சமீபித்து வருகிறதுனால நீ ஜாக்கிரதையாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சத்தியத்தை அறிந்த நீ மற்றவங்களுக்கு புத்தி சொல்லணுமா சொல்லக்கூடாது? நீ மற்றவங்களுக்கு புத்தி சொல்லணுமா அல்லது மற்றவங்களை போலவே மண்ணாங்கட்டியாக மாறணுமா? புத்தி சொல்லணும். மற்றவங்களுக்கு புத்தி சொல்லணும். புத்தி சொல்லக்கூடிய இடத்துல நீ இருக்கணும். அப்போ தான் நீ தேவனுடைய ஜீவனுள்ள பிள்ளை. நீ புத்தி சொல்லாமல் நீ அவங்க பக்கம் சாஞ்சேன்னா 26வது வசனம் படிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே. அப்படின்னா என்ன? ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, உனக்கு எல்லாம் தெரிஞ்சும் உனக்காக தேவன் ஒரு நாளை உண்டாக்கினார், அவரை நினைவு கூறும்படி உண்டாக்கினார். இது அவருடைய நாள், இது ஆசீர்வாதத்தின் நாள், என்னை ஆசீர்வதிக்கிற நாள் அப்படின்னு தெரிஞ்சும் நீ கட்டடிச்சாலோ அல்லது நீ இதை அசட்டை பண்ணாலோ, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மனப்பூர்வமாய் பாவம் செய்கிற ஒரு பாவி. மனப்பூர்வமாய் பாவம் செய்கிற ஒரு பாவி. நான் எப்படி பாவம் செய்கிறேன்னா, என்ன பண்ணுறது பிரதர், வந்துட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆக்கி போடணும், சமைக்கணும், வேறு வழி இல்லை. எனக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை முக்கியம் தெரியும், ஆராதனை முக்கியம் தெரியும். ஆனாலும் இப்படிப்பட்ட சிச்சுவேஷனாக என்ன பண்ணுறது? இது எப்பேற்பட்ட பாவியம்? இது மனப்பூர்வமாய் பாவம் செய்கிற பாவி. எல்லாம் தெரிஞ்சும் செய்கிற பாவம், அந்த மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடிய பாவம். இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. கொலைகாரனை கூட கர்த்தர் மன்னிப்பாங்க, இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அதான் அடுத்த வருஷத்துக்கு சொல்லப்பட்டிருக்குது, நியாய தீர்ப்பு வரும் என்றும் பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே கர்த்தருக்கு பிரியமானவர். அதனால தான் தாவீது சொல்றாரு, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு பக்தன் தாவீது. நானும் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போடுவேன். தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் தாவீது. ரொம்ப அழகா சங்கீதம் 69:9, உடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. போன வாரம் பார்த்தோம் அந்த வைராக்கியம், கர்த்தரை குறித்த வைராக்கியம். இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஓய்வு நாளை குறித்த வைராக்கியம் உனக்கு வேணும். வைராக்கியமா இருக்கு. தேவனுடைய நாளை ஒருபோதும் அசட்டை பண்ணாத. ஏன்னா உனக்காகவே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது எப்போ கொடுத்தாரு? போன வாரமா, போன வருஷமா, இல்லை இந்தியா சுதந்திரம் கிடைச்சது பிறகா, 1947 பிறகா? எப்போ? பூமி உண்டாகும் போது. எப்போ? பூமி உண்டாகும் போதே இந்த நாளை அவர் முன் குறிச்சிருக்கிறார். ஹலோ, அல்லேலூயா. அப்போ இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் டே ஃபார் அஸ். ஆசீர்வாதத்தின் நாள். என்ன நாள் இது? ஆசீர்வாதத்தின், தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். பிளஸ்ஸட் டே. அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் நாள் தான் ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் வானத்தின் வாசஸ்தலத்திற்குள் நாம் பிரவேசித்து ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொண்டு
நம்முடைய நாட்களை நடத்தினோம் என்று சொன்னார். கர்த்தர் மெய்யாகவே சொன்ன வேத வசனத்தின்படி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அவர் வைத்திருக்கிற அதிகாரத்தை நமக்கு தந்து இந்த பூமியிலே எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளவும், இந்த பூமியிலே சாட்சியாக இருக்கவும் கர்த்தர் நமக்கு உடன் இருப்பார். அல்லேலூயா. அதற்காகவே தேவன் உண்டாக்கினார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். எனக்காக ஒரு நாளே எக்ஸ்ட்ரா உண்டாக்கினார். இது நான் இவ்வளவு நாள் எனக்கு புரியல, இவ்வளவு நாள் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இந்த புதிய காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்காக ஒரு நாளே உண்டாக்கினதே, அதை போய் நான் அசட்டை பண்ணுறேன், அதில் போய் நான் என் சொந்த காரியத்தை கவனிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான அவருடைய நாளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நான் கையை நீட்டினா சிவந்த சமுத்திரம் தெரியும், சூரியன் நிற்க சொன்னால் அது நிற்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிற புதிய ஏற்பாட்டில் மார்க் 11:23 நீ மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது என்ன பண்ணுமா? அப்படியே பழைய ஏற்பாட்டில் மோசே சமுத்திரத்தை பிரிச்சார், ஓகே. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏசாமி சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒன்னால மலையை நவுத்த முடியுங்கிறாரு. எதை நவுத்த முடியும் சொன்னாரா இல்லையா? அப்ப அந்த அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் மட்டும் இருக்கா, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கா? இருக்கு. அந்த அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை நீ செயல்படுத்த முடியல, உன் வாழ்க்கையில இன்னும் நீ தோத்துக்கிட்டே இருக்கிற, நிறைய காரியங்கள்ல உன்னால ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா உனக்கு தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளையும் அந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஆழமான ரகசியத்தையும் இன்னும் நீ புரிந்து கொள்ளல. அதான் விஷயம். இன்றைக்கும் கர்த்தருக்கு பிரியமானது. தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எனக்காக உண்டாக்கின நாளை நான் ஒருபோதும் அசட்டை செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.